என்ன கண்ணு கூசுது? என்னது இது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் விஷயமே வந்து என்ன மூஞ்சில மூக்கையும் காணா முடியும் காணா? மூஞ்சி இங்க இருக்கியா? இருக்கா? இருக்குன்னு எழுதி போடுகிறான். வலிச்சு எடுத்த மாதிரியே இருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் விஷயமே வந்து சமூகத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவது தான் அவங்களுடைய முதல் கொள்கை. அது ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாம இருந்தாலும் சரி. தாழ்த்தப்பட்ட ஆட்களா ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. ஆட்சியில இருந்தா திமுக ஆளும் கட்சி, ஆட்சியில் இல்லாவிட்டால் ஆளும் கட்சியை ஆளும் கட்சி இல்ல. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சான்ஸ் கிடைச்சா உரியணும். ஏன்னா யாரு ஆளும் கட்சியா இருந்தாலும் இவங்க போட்டு கொடுத்த பாதையில தான் வந்து ஆட்சியை நடத்தி ஆகணும். எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். நீங்களும் தயாராக இருங்க. அது எதுக்கு நாங்க எடுத்துக்கணும்? அது எதுக்கு எடுத்துக்கணும்? இந்த கொள்ளை அடிக்கிறது, கற்பழிக்கிறது, புடிங்கி தின்றது, திருட்டுத்தனம் பண்றது, இந்த ஐடியாலாம் உங்களோட வச்சுக்கங்க. அப்படின்னு போயிடணும். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம் சொன்னாங்க. நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோல வந்து வேற ஏதோ கொடி பறக்குது அப்படின்ட்டு பாப்பா எவ்வளவு நாள் பறக்குதுன்ட்டு என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. என்ன நம்ம அவசரப்பட்டு மாற்றம்னு சொல்லி போட்டோம் இல்லையா? அழுதுக்கு இருக்க நீ. குழந்தைகள்லாம் வந்து குட்டீஸ், நண்பீஸ் எல்லாம் பெருசுகளை போட்டு மடக்கி, எனக்கு தெரியும் எங்க மாமா ஒருத்தர் வயசு 75 வயசாச்சு, என் பொண்ணு வந்து அடம் பிடிச்சி போட வச்சிருச்சுங்க. குழந்தை சொல்லிதான் அம்மா அப்பா போட்டிருக்காங்கன்னா அம்மா அப்பாக்களுக்கு அறிவு இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதெல்லாம் போய் அவர் வந்து ஃபவுண்டேஷனை வந்து 2 வருஷத்துல போடல. எல்லாருக்கும் வந்து அதை தப்பா நினைக்கிறாங்க. 2 வருஷம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுதே தவிர ஃபவுண்டேஷன் போட்டு 25 வருஷம் ஆகுது. மாப்பிள உனக்கு போர் அடிக்குமா சொல்லு, வந்து அடிப்போம், வர வச்சு அடிப்போம். என்னடா பாக்குற? இப்ப அதே பொண்ணு அடம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்தல் வரையில் உங்களுக்கு எந்த கட்சி எந்த சின்னம் பிடிக்குமோ அந்த சின்னத்துல போட்டுருங்க, அடம் பிடிக்கும். நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற. என்ன வாட்டு போட்டுக்கிற? மண்டையில மசிறுதா இல்லைனா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், இடஒதுக்கீட்டுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். நல்ல வேலை தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. யார் செய்தால் என்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செய்தது. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. சில கிராமங்கள்ல வந்து பிற்படுத்தப்பட்டோர் மட்டும் போற பஸ்ல பட்டியலின மக்கள் ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அதை அடிச்சு உடைச்சது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். தோல்விக்கு கருணாநிதி கொடுத்த விளக்கம் தான் பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தது. வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் சாதி அடிப்படையில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இப்போதாவது கழகத்தைச் சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். கோயம்புத்தூர் மாதிரி இருக்க இவ்வளவு பெரிய சிட்டில சாதிய தீண்டாமை, காஸ்டிசம் இந்த காலத்திலயும் இருக்கிறது எவ்வளவு கொடுமை. பல வருஷம் இதுல மாட்டியிருந்த மக்களுக்கு இன்னைக்கு விடிவு காலம் வந்திருக்கு. சாதி காரணங்களால பஸ் போகாம இருந்த கோயம்புத்தூர் கெம்பனூர்ல இருக்கிற அண்ணா நகர் கிராமத்துக்கு பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு பஸ் போயிருக்கு. இதனால் வரைக்கும் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இந்த டிவிகே ஆட்சியில மூலியமா இந்த வெற்றி அடைஞ்சிருச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now. இப்படிப்பட்ட தலைவர்களின் நீட்சிதான் திமுக ஆட்சி.
அதனாலதான் இன்னைக்கு யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார் அம்பேத்கர்னு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவங்க தொடர்ந்து தலித்து விரோத அரசியல பண்ணாங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டாவை பொது வீதியில தளபதி ஸ்டாலின் தூக்கி காட்டுவாரா? காட்டந்தில்ல. எடப்பாடி காட்டுவாரா? காட்டந்தில்ல. விஜய் காட்டினாரா? காட்டலையா? காட்டினாரு. அதைத்தான் குத்திட்டாங்க. என்னைய இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டப்போ பொதுவா பிஸியான டைம் என்னன்னு கேட்டா திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்லுவாங்க. என்ன ஸ்கூல் இருக்கும், ஆபீஸ் இருக்கும். ஆனா எனக்கு பிஸியான நேரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட ஏதாச்சும் டூ பிடிச்சு தப்பிச்சுக்குவேன். எதிர்கட்சியாக இருக்கல நிச்சயமாக திமுகவிற்கு துணையாக நிற்பேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசில போய் நில்லு. ஓகே பாஸ். ஆளுங்கட்சினா போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறது, எதிர்கட்சியா இருக்கல போய் பயந்து பம்பி போறது கட்டப்பா நான் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டப்பாவாவும் கூட என்ன எடுத்துக்கங்க. நீங்க கட்டப்பா நான் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டப்பாவாவும் கூட என்ன எடுத்துக்கங்க. நீங்க என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? நிஜ வாழ்க்கையில நீங்க யாருக்கு கட்டப்பாவா இருக்க ஆசைப்படுறீங்க? எங்க இனத்துல அந்த பழக்கம் இல்ல. ஆத்தா இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. உடற்பயிற்சி என்னைக்குமே எல்லாருக்குமே தேவை. அது எந்த வகையில் இருந்தாலும் அது தேவை. அது மராத்தன் ஓடித்தான் வரணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் பங்கேற்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே அல்ல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் கொள்கை சமூக தொண்டுதான், சமூக சேவை தான், சமூக நீதிக்காக பாடுபடுவதுதான். ஒழிய தேர்தல் நிக்கிறது ரெண்டாவது தான். மாப்பி அத கூட இதுக்கு தான் இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்கு. இந்தா கவிட்டு ஓடு. அப்படி ஒரு ஓரமா போய் வச்சு தின்னு. கலைஞருடைய சாதனைகளை நினைச்சு பார்க்கும்போது எண்ணற்ற சாதனைகள். என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாலேயே முதன்மை மாநிலமா இருக்குதுங்கிற நிலைமை எப்ப ஏற்பட்டுச்சு? திமுக ஆட்சி, திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கும் நம்ம ஊர் பச்சை பசல் என்று சீரும் செழிப்பு மிக்க ஊராக மாறிவிடும் மக்களே. ஏற்கனவே அப்படி இருந்த ஊரை தாண்டா இப்படி நாசம் பண்ணிட்டீங்க. படுபாடு. ஆனால் காமராஜர் அவர்களுக்கு தந்தை பெரியார் மேல் மிகப்பெரிய பற்றும் மரியாதையும் இருந்தது. பெரியார் அவர்கள் வகுத்து தந்த பல திட்டங்களை காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் அவர்கள் சட்டமாக இயற்றினார்கள். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். குழந்தைகளை படிக்க வைத்தார், பள்ளிகளை திறந்தார், முதல் முறையாக சத்துணவு ஆரம்பிக்கப்பட்டது. இது எல்லாம் இந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்களின் தலைவர்களால் தான் வந்தது. காக்கா கதை கேட்டு இருக்கேன், காதுல ஓலா ஓட்டி இருக்கேன் அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு. ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்ட வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.